பாக்கியலட்சுமி அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் 18வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ இன்னைக்கு நான் பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். இப்போ திருமணம் அப்படின்னாக்கா இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு 40 வயசு 45 வயசு வரைக்குமே கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள். இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பெண் வீட்டார் வந்து நிறைய படிப்பு இருக்கணும், வேலை இருக்கணும், இவ்வளோ சம்பளத்தில் வேலை இருக்கணும், வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும், தோட்டந்தொரவு, அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆப்ஷன்ஸ். ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படிலாம் இல்லை. பெண் வீட்டில் வந்து வரதட்சணை கொடுத்து நிறைய கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பெண் வீட்டார் வந்து வரதட்சணை கொடுக்கணும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து ஆண் வீட்டில் இருந்து என்ன கொடுத்தாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது. இது வந்து ஆண்களுக்கு உண்டான பிரச்சனை. இது பெண்களுக்கும் திருமணம் வந்து லேட் ஆகுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களோட இதான் எதிர்பார்ப்புகள். அவங்களுக்கு தகுந்த மாதிரி படிப்பு குறைவாக இருக்குது, வசதி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் நெட்டையாக இருக்கீங்க, குட்டையாக இருக்கீங்க, அவங்கள்ட்ட இருக்க குறைகளை வந்து சொல்லி சொல்லி அவங்க தவிர்த்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இதுதான் இப்போ வந்து திருமணத்துக்கு லேட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து ஜோதிடத்தில் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறது தான் கலஸ்திர ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் 2க்கு ஆதிபத்தியம் பெற்றவராகவும் வராரு, சுக்கிர பகவான். அப்போது கலஸ்திர ஸ்தானாதிபதிங்கிறது 2 பேர்த்துக்குமே சுக்கிரனை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் குறிப்பாக நம்ம ஆண் பெண் 2 பேர் தனித்தனியாக பார்க்கும் பொழுது பெண்ணுக்கு செவ்வாயையும் ஆணுக்கு சுக்கிரனையும் நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவாக கலஸ்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கும் பொழுது, கலஸ்திர ஸ்தானாதிபதி 2 பேர்த்தோடைய ஜாதகத்திலுமே கெட்டு போயிருக்கக்கூடாது. நீசம், அஸ்தங்கம், வக்ரம் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட்டு. அந்த சுக்கிரன் வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீட்டில் வந்து நீசம் அடைகிறாரு. அப்போது அந்த கன்னி வீடு, கன்னிமனையில் நம்மளுடைய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அமர்ந்தாலும் அந்த நீச பலனை அந்த இடத்துல கொடுத்துருது. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த கன்னி வீட்டில் வந்து அவங்க லக்னாதிபதி, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கன்னி வீட்டில் இருக்கக்கூடாது, சுக்கிரனும் அந்த கன்னி வீட்டில் நீசமாகக்கூடாது. இந்த 2 பாயிண்ட்டும் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த திருமணத்தினுடைய தாமதத்தை கொடுத்துருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, 7ஆம் இடத்தை நீசம் செய்யக்கூடியவர் சூரிய பகவான். அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடாது. அதே போல் துலாம் ராசிலையும் சூரிய பகவான் இருக்கக்கூடாது. இது வந்து திருமண தோஷத்தை கொடுக்குது, கலஸ்திர தோஷம் அப்படிங்கிறத கொடுத்துருது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்து 8ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த லக்னத்துக்கு, அது காலபுருஷத்துப்படி எந்த இடத்துல இருந்தாலும் அது திருமணத்தை லேட் பண்ணிடும். லக்னத்துக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல குறிப்பாக இருந்துச்சுன்னா அதுவும் திருமணத்தை லேட் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆகுறாரு. அப்போ அது லேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அங்கே கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து 7ஆம் இடத்தை நீசம் செய்யக்கூடியவர், 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய். அப்போ வந்து இவங்க 2 பேரும் காலபுருஷ தத்துவப்படி எங்கே இருந்தாலும் சரி, இல்லை லக்னத்திற்கு தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது, இந்த இடத்துல இடுகதிர் ஒன்று கூடி எங்கு நிற்பினும் இளம் வயதில் அமங்கலியாவாள் அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது. அது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம் எரிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம ஜோதிட நூல்கள் சொல்லுது. குறிப்பாக அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு ராசிலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர் சுக்கிரன், 11க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான்.
இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இருதார அமைப்பு கொடுத்துருதுங்கிறத நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சேர்ந்திருந்தாலும் இது இருதார அமைப்பை கொடுத்துருது. இதுக்கு ஒரு பழமொழியும் இருக்கு, கொல்லும் லாபாதிபதியும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்திட சேர்ந்திட உள்ள தாரமே 2 அப்படின்னு. இப்போ ஏன் இந்த இதை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே 7ஆம் அதிபதிங்கிறவர் சுக்கிரன் இல்லைங்களா. காலபுருஷ தத்துவப்படி 11க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான். 11ங்கிறது காலச்சக்கரத்துக்கு பாதகாதிபதியாக வராரு. அவரு சுக்கிரனோட சேரும் பொழுது அந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதிக்கு அந்த பாதகத்தை கொடுத்துட்றாருங்கிறத ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியா 7ஆம் இடத்துல தான் அந்த 11ஆம் அதிபதி உச்சமாகிறார். அப்ப 7ஆம் இடத்தை டம்மி பண்ணிட்டு இங்க இந்த 11ஆம் அதிபதி உச்சமாகிறார். அப்ப இவங்களுக்கு இருதார யோகம் கண்டிப்பா அந்த இடத்துல கொடுத்துருங்கிறத இங்க நம்ம அடிச்சு சொல்லலாம். இப்ப இந்த அமைப்புகள்லாம் ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்கும் பொழுது திருமணங்கள் வந்து லேட் ஆகும் அல்லது இருதார யோகங்கள் வந்துடும். அது யோகம்னு சொல்லலாம், தோஷம்னு சொல்லலாம், அப்படி வந்துடும். இப்போ நாங்கள் இதன் அடிப்படையில் ஒரு ஜாதகம் பார்த்துருக்கோம். அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடக லக்கணம், லக்கணத்திலேயே சூரியன் புதன், 2ல் கேது, 6ல் சனி பகவான், 8ல் ராகு சந்திரன், 9ல் செவ்வாய், 11ல் குரு, 12ல் சுக்கிரன். இவங்களுக்கு வந்து 37 வயசு 1 மாதம் 4 நாள் ஆகுது. இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி வந்து சனி பகவான், சனி 4ல் நிற்கிறாரு, சூரியன் சனி 4ல் நிற்கிறாரு, சந்திரன் ராகு 2ல் நிற்கிறாரு, செவ்வாய் சனி 3ல் நிற்கிறாரு, புதன் சனி 3ல் நிற்கிறாரு, குரு சூரியன் 4ல் நிற்கிறாரு, சுக்கிரன் செவ்வாய் 3ல், சனி பகவான் கேது 1ல், ராகு குரு 1ல், கேது பகவான் வந்து சுக்கிரன் 3ல் நிற்கிறாரு. இப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் திருமணமே ஆகலை, 38 வயசு ஆகுது, இன்னும் திருமணமே ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் நம்ம திருமண ஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் வந்து கேது சாரம் வாங்கி கேது 2ல் இருக்கு. அப்போது அவர் வந்து அந்த குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அங்கே தடை பண்ணுறாரு கேது பகவான். ஏன்னா 2ஆம் இடத்து பலனை வந்து இங்கே 6ஆம் இடத்துல கொடுக்கறதுனால அவருக்கு அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு லேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரன் சனி பகவான் வந்து 7ஆம் ஆதிபத்தியம் மட்டும் இல்லை 8ஆம் ஆதிபத்தியமாகவும் அவர் செயல்படுறார். அது 2 சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கு. அப்போ 7 + 6 + 8, அப்போ 7ஆம் இடத்தை 6ஆம் இடத்துக்கும் இழுக்குது, 8ஆம் இடத்துக்கும் இழுக்குது. அதனால இதனாலையும் திருமணம் லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல கேதுவும் 8ல் ராகுவும் இருக்கும்போது அங்கே ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதும் இருக்கு. அப்போ திருமணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்கே ரொம்ப பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இது வந்து இவ்வளோ லேட்டு, 2ஆம் அதிபதி வந்து சூரியன் வந்து அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க, அவரும் சனி சாரம், 8க்கு அதிபதி சாரம். இங்கேயும் குடும்பம் அமையறதுல லேட் ஆகுது, பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துலையும் உறுதிப்படுத்துது. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்ணாலேயே தான் லேட் ஆகுது. இந்த பெண்ணு தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எனக்கு அதிகமாக படிப்பு வேணும், அதிகமாக வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ராகு கேது தோஷம் சரி பண்ணிட்டாங்க, திருப்பாஞ்சலியில் போய் பரிகாரம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமண தோஷத்துக்கும் அவங்க பண்ணிட்டாங்க. பரிகாரம் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பரிகாரம் இந்த பெண்ணுக்கு இன்னும் பலிக்கலை. என்ன பரிகாரம் பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னாக்கா, ஏற்கனவே ஒரு தாரம் கட்டி அந்த தாரத்தை இழந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் சொல்லி அனுப்பினோம். ஆனால் அவங்க வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை. எனக்கு பையன் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், காடுகரை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஜனத்திலேயே தான் இருக்கணும், முததரமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் ஒரு படி இறங்கி வந்தாங்கன்னா, இவங்களை விட ஒரு படி இறக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணாதான் இவங்க அவர் சமாளிக்க முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்துக்கு உயிர் கொடுத்தவர் வந்து சனி பகவான், 8க்கு அதிபத்தியம் பெற்றவர்.
அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இவர் இந்த பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடமண்டாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து இவங்க எதை சொன்னாலும் சகிச்சுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கிற கூடியவராக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி அனுப்பியிருக்கோம். அவங்க வந்து அதை ஏற்றுக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை. எப்போ அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு அவங்க சரி அப்படிங்கிறத ஒரு உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு திருமணங்கிறது நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர் சந்திரன், 7ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர் சுக்கிரன். இவங்க 2 பேரும் எங்கே சேர்ந்துருந்தாலும் சரி அவங்களுக்கும் திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார், திருமணத்தை நடத்தணும்னு சொல்லுவார். சந்திரன் என்ன பண்ணுவார், தட்டி விட்டுட்டே இருப்பார். 27 பெண் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அதை ஒர்க் அவுட் பண்ண விடுவார். அப்போ சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் பொழுது அவங்களுக்கும் திருமணம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. இதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் நிறுவனர் திருதி ரவி ஜெயக்குமார் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அருமை சகோதரி பாக்கியலட்சுமி அவங்களுக்கு பொன்னாடை போத்த சுமதி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்.